ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா காரடையான் நோன்பு பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு பார்க்க போறோம். பெண்கள் கடைபிடிக்கும் மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றுதான் காரடையான் நோன்பு விரதம். மாசி மாதத்தின் நிறைவாக வரக்கூடிய மிக முக்கியமான விரதம் ஆகும். இந்த விரதம் மங்கள விரதம் என பெண்களால் போற்றப்படும் விரதம் ஆகும். இழந்தவை அனைத்தையும் மீட்டு தரும் மகா உன்னதமான விரதம் தான் இந்த காரடையான் விரதம். காரடையான் நோன்பு விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு அம்பிகையின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காரடையான் நோன்பு எப்படி கடைபிடிக்க வேண்டும், எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். காரடையான் நோன்பு என்பது கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிக் கொண்டு திருமணமான பெண்கள் கடைபிடிக்கும் ஒரு உன்னதமான விரதம் ஆகும். இது சாவித்திரி விரதம், கௌரி விரதம், கௌரி நோன்பு, காமாட்சி விரதம் உள்ளிட்ட பல பெயர்களால் அழைக்கப்படும். இந்த விரதத்தை திருமணமான பெண்கள் மட்டுமின்றி நல்ல கணவன் அமைய வேண்டும் என வேண்டிக் கொண்டு திருமணம் ஆகாத பெண்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். மிக உத்தமமான இந்த விரதம் மிக எளிமையானதாக இருந்தாலும் அதிசக்தி வாய்ந்த விரதமாகும். காரடையான் நோன்பு உருவான கதையும் நம்ம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம். சாவித்திரி தன்னுடைய கணவன் சத்தியவானின் உயிரை யமனிடம் போராடி மீட்டு வருவதற்காக அவளுக்கு ஆற்றலை தந்த விரதமாகும். விதிவசத்தால் தன்னுடைய நாடு, செல்வம் உள்ளிட்ட அனைத்தையும் இழந்து காட்டில் வாழும் நிலை சத்தியவானுக்கும் சாவித்திரிக்கும் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தன்னுடைய கணவரின் ஆயுள் பற்றிய ரகசியத்தை தெரிந்து கொண்ட சாவித்திரி அன்னை கௌரியை வேண்டி காட்டில் தனக்கு கிடைத்த காராமணி, அரிசி, உருகாத வெண்ணெய் உள்ளிட்ட எளிமையான பொருட்களை படைத்து வழிபாடு செய்து வந்தாள். அந்த விரதம் மற்றும் பூஜையின் பலனாக யார் கண்ணுக்கும் தெரியாத யமதர்மராஜர் சாவித்திரியின் கண்களுக்கு மட்டும் தெரிந்தார். தன்னுடைய கணவரின் உயிரை யமன் எடுத்து செல்வதை கண்ட சாவித்திரி யமனுடன் வாதமிட்டு பல உலகங்களை கடந்து இறுதியாக யமலோகத்தின் வாசல் வரை சென்றாள் சாவித்திரி. மனித உடலுடன் யமலோகம் வரும் அளவிற்கு ஆற்றல் பெற்ற அந்த பெண்ணை கண்டு ஆச்சரியப்பட்டார் யமதர்மராஜர். கணவரின் உயிரை தவிர வேறு எது வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்றார் யமதர்மராஜர். இதை கேட்ட சாவித்திரி முதலில் தன்னுடைய கணவரின் தாய் தந்தைக்கு இழந்த கண் பார்வை வர வேண்டும் என்றார். பிறகு இழந்த தங்கள் ராஜ்யம் உள்ளிட்ட அனைத்தும் மீண்டும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டாள். கடைசியாகத்தான் தீவிர பதிவிரதை என்பதால் எனக்கு நல்ல குழந்தை பேறு வேண்டும் என்று கேட்டாள். சாவித்திரியை எப்படியாவது அங்கிருந்து அனுப்பி வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த யமதர்மராஜர் அவள் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தருவதாக வாக்களித்தார். வரத்தை அளித்த பிறகுதான் கடைசியாக கேட்ட வரத்தில் சாவித்திரி எவ்வளவு நுட்பமாக தனது கணவரின் உயிரை கேட்டுள்ளார் என்பதை யமதர்மராஜர் புரிந்து கொண்டார். இருந்தாலும் தான் அளித்த வரத்தை திரும்ப பெற முடியாமல் சாவித்திரிக்கு சத்தியவானின் உயிரை திரும்ப அளித்தார். தன்னுடைய கணவரின் உயிர் உள்ளிட்ட இழந்த அனைத்தையும் சாவித்திரிக்கு திரும்ப கொடுத்தது அவள் இறந்த இந்த காரடையான் விரதம் ஆகும். இந்த நாளில் நித்திய சுமங்கலியான அம்பிகையை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காரடையான் நோன்பு இருப்பவர்கள் முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து மறுநாள் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு கார அடை மற்றும் இனிப்பு அடை செய்து படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இலை போட்டு நெய்வேத்தியம் படைப்பதாக இருந்தால் 4 வாழை இலைகள் படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். ஒருவேளை தட்டில் வைத்து படைப்பதாக இருந்தால் கார அடை, இனிப்பு அடை, வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, உருகாத வெண்ணெய் வைத்து வழிபாடு செய்யலாம். தாலி சரடு மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கும் பெண்கள் மஞ்சள் கிழங்குடன் தாலி கயிறை கட்டி அம்மனின் பாதத்தில் வைத்து வழிபட்ட பிறகு தங்கள் கணவரின் கைகளால் அல்லது மூத்த சுமங்கலிகள் கைகளால் அல்லது தாங்களாகவே கட்டிக்கொள்ளலாம். சரடு சமீபத்தில் தான் மாற்றினோம் என்பவர்கள் மஞ்சள் நூலில் 2 பூக்களை மட்டும் வைத்து கட்டி அம்பிகையிடம் வைத்து வேண்டிக் கொண்டு அதை கழுத்திலோ அல்லது கைகளிலோ கட்டிக்கொள்ளலாம். அன்றைய தினம் வீட்டிற்கு சுமங்கலி பெண்களை அழைத்து மஞ்சள், குங்குமம், தாலி சரடு வைத்து கொடுப்பது மிகவும் நல்லது. பொதுவாக இந்த மாசி மாதத்தின் நிறைவு நாள் மற்றும் பங்குனி மாதத்தின் துவக்க நாள் இணையும் நாளை தான் நம் காரடையான் நோன்பாக கொண்டாடுவோம். இந்த ஆண்டு மார்ச் 14ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு அமைந்துள்ளது. மார்ச் 13ஆம் தேதி காலை 11:40 மணிக்கு துவங்கி மார்ச் 14ஆம் தேதி பகல் 12:57 வரை பௌர்ணமி திதி உள்ளது.
பௌர்ணமி திதி இருக்கும் சமயத்தில் வழிபட வேண்டும் என்பவர்கள் மார்ச் 14ஆம் தேதி காலையிலேயே எழுந்து பூஜை செய்து தாலி சரடு அல்லது நோன்பு கயிறை மாற்றிக்கொண்டு விரதம் இருக்கலாம். அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உருகாத வெண்ணெயும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும். பூஜை செய்வதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதி காலை 6 முதல் 7:50 வரை, காலை 9:30 முதல் 10:20 வரை. தாலி சரடு மாற்றும் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 14ஆம் தேதி காலை 7 முதல் 7:20 வரை, காலை 9:30 முதல் 10:15 வரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் தாலி சரடு மாற்ற வேண்டிய நேரம், பூஜைக்குரிய நேரம், பூஜையின் போது சொல்ல வேண்டிய மந்திரம், காரடையான் நோன்பு உருவான கதை எல்லாமே இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.